ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவுல செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, விருச்சிக ராசியில் இருக்கும் விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சாதகமான வெற்றிகள் என்ன, பாதகமான வாய்ப்புகள் என்ன, அதிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும், ஒரு சில விஷயத்தை நீங்கள் தவிர்ப்பதன் மூலம் பல முன்னேற்றத்தையுமே நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். அது என்ன மாதிரியான விஷயம், இதை பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சிகம் ராசி, பொதுவாகவே இந்த ராசி செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால செவ்வாய் அதிபதியான முருகப்பெருமான இந்த ராசிக்காரங்க வணங்கி வருவதன் மூலம் பல முன்னேற்றத்தை பெற முடியும். செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அதுவும் தொடர்ந்து ஒரு 7 வாரங்கள் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் நீங்கள் நினைக்கிற எல்லா நல்ல விஷயங்களும், நீங்கள் வைக்கிற வேண்டுதல் ஒவ்வொன்றுமே 7வது வாரம் முடிந்து 8வது வாரத்தில் நடக்கும். முருகனை மனப்பூர்வமாக நீங்கள் நம்பணும். முருகப்பெருமானை நம்பி நான் நினைச்ச வேண்டுதலை நிறைவேற்றி கொடு முருகா அப்படின்னு செவ்வாய்க்கிழமையில தொடர்ந்து 7 வாரங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலமும் கோவிலில் உட்காந்து கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குவதை கண்கூட காண முடியும். ஏன்னா முருகனின் பரிபூர்ண அருளும் பெற்றிருக்கக்கூடிய ராசி இந்த விருச்சிகம். நீங்கள் கேட்டால் கட்டாயம் முருகப்பெருமான் எல்லா நல்ல விஷயத்தையுமே உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காம நம்மளோட சேனல் பாக்ஸில் கமெண்ட்ல பதிவிடவும் செய்யுங்க. 12 ராசிகளில் 8வது இந்த ராசி வருது. பொதுவாக 8ஆம் எண்ணில் இருக்கும் இந்த ராசி ஒரு அடம்பிடிக்கும் குணம் கொண்டது. விருச்சிக ராசியில் விசாகம், அனுஷம், கேட்டை இந்த நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. உங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இலகிய மனம் கொண்டவங்க தான் இந்த விருச்சிகம் ராசியை சேர்ந்தவங்க. இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குணாதிசயம். எப்பொழுதுமே அமைதியாக இருப்பீங்க. அதனால தான் விருச்சிக ராசிக்காரர்களை சாதாரண வகையான மக்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்டா அமைதியாக இருந்தால் இவங்க சாதாரண வகையான மக்கள் இல்லையா அப்படின்னு யோசிக்கிறது புரியுது. உங்களோட அமைதிக்கு பின், இந்த புயலுக்கு பின் அமைதின்னு சொல்கிற மாதிரி தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமைதிக்கு பின் எல்லா விஷயங்களுமே. அமைதியாக உட்காந்துக்கிட்டு எல்லா விஷயத்தையும் எப்படி நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிறதுல கண்ணோட்டம் இவங்களுக்கு இருக்கும். விருச்சிக ராசி நீர் ராசியாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே அமைதியாகவும் ஞானத்துடன் சூழலுக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொள்வாங்க. அதே போல் இவங்க அலை போல சலசலப்பாக இருப்பாங்க. மேலும் சந்தோஷத்துடன் மற்றவங்களுக்கு உதவும் குணம் கொண்டவங்க. அதனால தான் இவங்களை சாதாரண வகையான மக்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் கோபம், அன்பு, வேலை அப்படின்னு எல்லா விஷயத்திலுமே தீவிரமாகவும் அர்ப்பணிப்புடனும் செயல்படக்கூடியவங்க நீங்கள். இந்த ராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் மிகவும் விசுவாசமாக இருப்பாங்க. இவங்களுமே நண்பர்களுக்கு மிகவும் விசுவாசமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்களோட இலக்குகளை அடைய கடினமாக உழைக்கக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்கும் குணம் கொண்டவங்க இந்த விருச்சிகம் ராசியை சேர்ந்தவங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களும் தீர நான் சொல்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். 90 43 63 75 12 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலை சொல்லுங்கள். அவங்க உங்களுக்கு வந்த கஷ்டம் ஏன் வந்துச்சு, அதை தடுக்க என்ன செய்யணும், வரக்கூடிய கஷ்டத்திலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும், இதை பற்றின முழுமையான தகவலையுமே சொல்லிடுவாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போது நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகத்தை கணிச்சு இப்போ உங்களோட வாழ்க்கையில் சிறந்த ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்க விருச்சிக ராசி என்பவர்களுக்கு முன்னேற்றம் பெற இந்த நம்பர் கட்டாயம் உதவியாக இருக்கும் அப்படிங்கிற வகையில் தெரிவிச்சிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. வாங்க தொடர்ந்து நாம உங்களுக்கான கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சில சவால்களை சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலை உருவாகும். நீங்கள் கடினமான முயற்சிகளை மேற்கொண்டால் அந்த விஷயத்தில் எல்லாமே அனுகூலமான பயன்களையுமே உங்களால் கிடைக்க பல வாய்ப்புகளை பெற முடியும். பணியிடத்தில் உங்கள் மேல் அதிகாரிகள் மற்றும் உங்கள் குழுவை கையாள்வது கொஞ்சம் கடினமான நிலையாக இருக்கும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் இருந்துச்சுன்னா அதனை இப்போதைக்கு கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதற்கு இது ஒரு சிறந்த நேரம் இல்லை. இந்த மாதம் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். இது உறவின் நிலைத்தன்மையை நல்லதாக உண்டாக்கும். காதலர்களுக்கு இது மிகவும் இனிமையான காலகட்டம். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் சுற்றுலா செல்ல இது ஒரு சரியான சமயம். ஆனால் தேவையற்ற செலவுகளை குறித்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும்.
இப்போ விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னோம். எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், அதை எப்படி செயல்முறைப்படுத்தணும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், காதல் மற்றும் குடும்ப உறவுகள் என்ன மாதிரியான மேம்பாட்டை கொடுக்கும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த ராசிக்காரங்க தங்களோட வாழ்க்கை துணையுடன் ஒரு அற்புதமான வகையில் உங்களோட குடும்பத்தை நடத்தக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். இந்த மாதம் மோதல்களுக்கு அல்ல, மாறா நிலைத்தன்மைக்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. காதலர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இனிமையான கட்டத்தை கொண்டிருக்க போறீங்க. இந்த பிணைப்பு தொடர்ந்து வலுவடைந்து குடும்ப உறுப்பினர்களிடையே நல்ல ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்க உதவியாக அமையும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் செல்வமும் செழிப்பும் உங்களுக்கு நிலைத்திருக்கும். மாணவர்களுக்கு பகுதி நேர வேலைகள், பயிற்சிகள் அல்லது அறக்கட்டளையிடம் இருந்து மானியங்கள் கிடைக்கும். இத்தகைய வேலையில நல்ல ஊதியத்தை நீங்க பெறக்கூடிய வேலை வாய்ப்பும் உண்டாகும். இந்த வருமானம் பள்ளிக்கு தேவையான புத்தகம் மற்றும் பொருட்களை வாங்குவதற்கு அல்லது கல்வி கட்டணத்தை செலுத்துவதற்கு ஓரளவுக்கு உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்றாட செலவுகளை நிர்வகிப்பதற்குமே இந்த மாதிரியான நிதி நிலைமை உங்களுக்கு எளிதாக இருக்கும். கூடுதல் பணம் போக்குவரத்து, வீட்டு வசதி அல்லது பிற வாழ்க்கை செலவுகளை ஈடுகட்ட உதவியாக அமையும். செல்வ நிலை மேலோங்கும், செழிப்பாக இருப்பீங்க. உங்களோட திறமையான செயல்களால் நிதி நிலைமை மேம்பட்டு காணப்படும். வரவு செலவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஆடம்பர பொருட்களை செலவழிக்கிறதுனால பல பின்னடைவு ஏற்படும். அதனால் செலவு விஷயத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நிதி நிலைமையை திறம்பட மேற்கொள்ள முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்பாக இது அமையும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகம் ராசியில் உங்களுக்கு இந்த மாதம் பணி சூழலில் சவால்கள் எதிர்கொள்ள நேரிடலாம். மேலதிகாரிகள் உங்களின் முயற்சிகளை அங்கீகரிக்காமல் போகலாம். ஐடி துறையில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளிடமிருந்து அங்கீகாரம் பெற மிகுந்த முயற்சிகளை மேற்கொள்ளணும். இந்த மாதம் சுகாதார பணியாளர்கள் தங்கள் முயற்சிகளுக்கு பாராட்டுகளையும் வெகுமதிகளையும் பெறுவீங்க. ஆசிரியர் பணியில் இருப்பவர்கள் நல்ல தேர்வு முடிவுக்காக உயர் அதிகாரிகளின் வெகுமதியை பெற முடியும். ஊடகங்கள் மற்றும் திரைப்பட உலகில் பணிபுரியும் விருச்சிக ராசி அன்பர்கள் தொழில் வெற்றியை அடைய கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். உற்பத்தி துறையில் இருக்கக்கூடியவர்கள் வெற்றி பெறுவதில் சற்று தாமதம் வரலாம். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு துறையில் உள்ளவர்கள் தங்களுடைய புதுமையான யோசனைகளுக்காக பல நல்ல விஷயத்தையும் பாராட்டுக்களையும் ஏன் விருதியுமே கூட பெறக்கூடிய வாய்ப்பு மேம்பாட்டு துறையில் உள்ள நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதன் பிறகு தொழில் புரியக்கூடிய நபர்களுக்கு புதிய முயற்சியில் ஈடுபடும் நினைக்கக்கூடியவங்களா இருந்தால் அந்த திட்டத்தை கொஞ்ச நாளைக்கு இப்போதைக்கு கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறது நல்லது. தற்போதைய சூழலில் கருத்தில் கொண்டு நிறுவப்பட்டுள்ள வணிகம் அல்லது சமீபத்தில் தொடங்கப்பட்ட வணிகம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்கள் தங்களோட முதலீடுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தற்பொழுது அதிக செலவு செய்யாமல் கவனமாக இருக்கணும். செலவினங்களை குறைப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய நிதி ரீதியாக ஆபத்தில் ஆழ்த்தாமல் தங்களோட தொழிலை தொடர்ந்து நடத்த உதவியாக இருக்கும். அதே போல் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு தோள்பட்டை மற்றும் செரிமான அமைப்புகளில் சிறிய பிரச்சனைகள் வரலாம். இருந்தாலுமே ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருப்பீங்க. கனமான பொருட்களை தூக்குவதை தவிர்ப்பது நல்லது. இந்த தோள்பட்ட பிரச்சனைகளை தடுக்க அது ஒரு உதவியாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு சிறப்பாக கல்வி பயிலக்கூடிய யோகம் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. பள்ளி மாணவர்களுக்கு மிக சிறந்த ஆசிரியர் கிடைப்பாங்க. அவங்க தங்களோட தேர்வுகளில் எளிதாக தேர்ச்சி பெற உதவியாக இருப்பாங்க. முதுகலை மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்குது. ஆராய்ச்சி மாணவர்களுக்கு அவர்களின் ஆய்வறிக்கைக்கு ஒப்புதல் பெறுவதில் சில தாமதங்கள் உண்டாகும். இருந்துமே மனம் தளராமல் இருந்து தாமதம் நீங்கி ஒப்புதல் உங்களோட கை சேரும். பெரும்பாலான விஷயங்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பானதாக தாங்க இருக்குது. நிதி நிலைமையை மேம்பட கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணணும். கொஞ்சம் கோவப்படுறதை முற்றிலும் குறைச்சிக்கணும். ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி நீங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதன் மூலம் பல முன்னேற்றத்தையும் நீங்கள் அடைய முடியும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்றம் இறக்கம் நிறைந்த ஒரு சூழலில் இருக்குது. பெரும்பாலும் நன்மையை பெற நீங்கள் கடினமாக உழைச்சாலே போதும். என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் யாராவது விருச்சிக ராசி அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் நோட்டிஃபிகேஷன் மூலம் தொடர்ந்து உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.